கோட் பட தலைப்பை வைத்து சர்ச்சை வரைந்து கட்டிய தமிழிசை என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விஜயின் கோட் படத்தினுடைய தலைப்பில் சனாதனம் இருப்பதாக சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பி ரவிக்குமார் பேசியிருந்தார். இதற்கு அவரை கடுமையா விமர்சிச்சு பேசியிருக்காங்க பாஜகவினுடைய தமிழிசை சவுந்தரராஜன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் இன்னைக்கு உலகம் முழுக்க வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கு. இந்த நிலையில கோட் படத்தினுடைய தலைப்புல சனாதனம் இருக்கு அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பி ரவிக்குமார் தெரிவிச்சிருந்தார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டிருந்த ட்வீட்ல விஜய் படத்துடைய தலைப்புல சனாதனம் இருக்கு அப்படின்னு ஒரு क्वेश्चन மார்க் போடுறாரு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறது ஒரு சனாதன கருத்து தானே. காலமெல்லாம் பெரியது இதுதான் அப்படின்னா காலம் மாறினாலும் இது மாறாது அப்படின்னு தானே அர்த்தம். அப்படின்னும் என்றும் மாறாதது அப்படின்னா என்றுமே மாறாதது சனாதனம் அப்படிதானே அர்த்தம் அப்படின்னு பேசியிருக்காரு. இதை தெரிஞ்சுதான் விஜய் படத்துக்கு தலைப்பு வச்சாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே போல எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு இருக்கக்கூடிய தொல்காப்பிய வரிகளையும் குறிப்பிட்டிருக்காரு. விஜய் இப்ப அரசியலுக்கு வந்திருக்கனால இந்த கேள்வியை கேட்கிற அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்பி ரவிக்குமார் பேசியிருந்தார். ரவிக்குமாரினுடைய இந்த பதிவு பெரும் பேசு பொருளாக இருந்தது இன்னைக்கு காலையில இருந்தே. இதற்கு முன்னாள் ஆளுநரும் தமிழக பாஜகவினுடைய மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. சென்னையில செய்தியாளர்கள் கிட்ட பேசிய அவங்க ரவிக்குமார் சனாதனத்தை பத்தி பேசி இருப்பது ஓகே தான், சந்தோஷம் தான். இது வரைக்கும் இவங்க எல்லாரும் அவங்கள மட்டும் வச்சுதான் சனாதனம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப இதுல விஜயை இழுத்து விட்டுருக்காங்க. ரவிக்குமாருடைய இந்த கருத்தின் மூலம் எனக்கு சனாதனம்னா என்ன அப்படின்னே தெரியாது அப்படிங்கறத அவர் ரொம்ப ஓப்பனா பட்டவர்த்தனமா ஒப்புக்கொண்டிருக்காரு அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழிசை சவுந்தரராஜன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியும் பேசியிருக்காங்க. விஜயுடைய தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய மாநாட்டுக்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்காம சும்மா தேவையே இல்லாம அழகழிச்சிட்டு இருக்காங்க. சென்னையில கார் ரேஸ் நடத்த உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியுது, விஜயுடைய மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்க முடியாதா? அதுக்கு சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தா உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி क्वेश्चन ரைஸ் பண்ணிருக்காங்க. அதே போல இடத்தை கொடுத்தா மடத்தை பிடிப்பார் அப்படிங்கிற பயத்துல தான் தமிழக அரசு விஜயினுடைய தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு இடம் கொடுக்க மறுக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் தமிழிசை சவுந்தரராஜன் எழுப்பியிருக்காங்க. விஜயினுடைய கோட் திரைப்படம் வெளியாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த தலைப்பு குறித்து விஜயினுடைய அரசியல் வருகையும் இணைத்து தமிழக அரசியல்ல ஒரு பெரும் பேசுபொருள் உருவாகி இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. விஜய் மாநாடு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு செல்வப்பிரதா என்ன சொல்றாங்கன்னா திமுகவும் சரி தமிழக அரசு சரி அவருடைய மாநாடுக்கு எந்த இடையூறும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் விரைவில் இந்த அனுமதியில கொடுப்பாங்க அப்படின்றாங்க. எப்படி பாக்குறாங்க? செல்வப்பிரதா தான் கேட்கணும். 21 क्वेश्चனுக்கு ஆன்சர் செஞ்சாச்சு. அந்த அதிகாரி லீவ்ல போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. நம்ம தான் பார்க்கணும். செல்வப்பிரதா கிட்ட போய் கேட்கணும். அவர் பர்மிஷன் வாங்கி கொடுத்தா மகிழ்ச்சி அடைவார்கள் விஜய் ரசிகர்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.